வீட்டு உபயோகப் பொருட்கள் உள்ளிட்டவற்றின் ஜிஎஸ்டி குறைக்கப்பட்டிருப்பது குறித்து மக்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். காட்சி, ஏசி போன்ற பொருட்களுக்கு 28% 18% வரி விலக்கு அளிக்கப்படுகிறது. இதனை மக்களின் சார்பாக நாங்கள் மத்திய அரசை பாராட்டுகிறோம். அதாவது தினமும் பயன்படுத்த இருக்கிற சோப்பு, பேஸ்ட், பிரஷ் அப்படிங்கிற பொருட்களும், பள்ளி மாணவர்களுக்கு தேவையான நோட்டு புக்குகளையும், முக்கியமாக விவசாயிகளுக்கு தேவையான இடுபொருள்கள், டிராக்டர்களுடைய விலைகள் குறைகிறது. இது பொதுமக்கள் அனைவரும் வரவேற்கத்தக்கது. இன்னும் நாம் பணவீக்கத்தை குறைக்க வேண்டும் என்று சொன்னால் இதே மாதிரியான வரி விதிப்பை குறைக்க வேண்டும். அதே போல மாநில அரசும் தன்னுடைய பங்குடைய வரிகளை குறைத்தால் மட்டுமே இது முழு பலனும் பொதுமக்களுக்கு சென்றடையும் என்பதை தங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். விவசாய பொருட்கள் வெறும் 5% தான் சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப வரவேற்கத்தக்கது தான். விவசாயிகள் ரொம்ப அஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு நிவாரணமா இருக்கும். அது மாதிரி இப்போ விவசாய இடுபொருளுக்கும் கொஞ்சம் விலை கம்மியாக கொடுக்கணும். விவசாய விளைபொருளுக்கு கொஞ்சம் கூடுதலாக விலை கொடுக்கணும். இப்போ பாக்கி பொருட்கள்லாம் நிறையா குறைச்சிருக்கிறாங்க. புகையிலை பொருளுக்கு நிறையா போட்டிருக்காங்க. அது ரைட்டு தான், ஏற்றுக்க வேண்டியதுதான். ஏன்னா புகையிலையே உபயோகிக்கக்கூடாதுங்கிறாங்க. மீறி உபயோகிக்கிறவங்க அதிக காசு கொடுத்து உபயோகிக்கிறதுல அது ஒன்றும் இப்போ ஓரளவு கொஞ்சம் உபயோகிக்கிறவங்க கொஞ்சம் கம்மியாக உபயோகிப்பாங்க. மெடிக்கலை பொறுத்த வரைக்கும், மருந்து பொருட்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் நிறைய சலுகையெல்லாம் பண்ணியிருக்காங்க. சில இதுக்கு வரியே இல்லைங்கிறாங்க. அதெல்லாம் நல்லா வரவேற்க வேண்டியதான். இது மத்திய அரசு நல்ல விதமாக தான் செஞ்சுருக்காங்கங்கிறது தான் ஏழை மக்களுடைய கருத்தாக இருக்குது. உயிர்காக்கும் 33 வகை மருந்துகளுக்கும், அழகு சாதன பொருட்களுக்கும், மருந்துகளுக்கும் பார்த்தீங்கன்னா மத்திய அரசு பார்த்தீங்கன்னா டேக்ஸை குறைச்சிருக்காங்க. அதாவது டேக்ஸே இல்லாமல் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா எங்களை மாதிரி வியாபாரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் இது லாபகரமாக இருக்கும். இது மக்களும் நாங்களும் மிகுந்த வரவேற்புடன் நன்றிக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். வரி விலக்குங்கிறது ஏற்கத்தக்க ஒரு விஷயமாக தான் இருக்குது. அதில் அன்றாட தேவைகளுக்கு உண்டான பொருட்களுக்கு வரி இல்லைங்கிறது வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா இருக்குது. தனிப்பட்ட நபருக்குன்னு சொல்கிறது ஏற்றுக்கக்கூடிய ஒரு இதாக இல்லை அப்படிங்கிறதும் சொல்ல முடியும். அதில் இதுதான் சொல்ல முடியாது. அப்படி வாழ்வியல் முறைக்கு தேவையான அனைத்து விஷயங்களுக்கும் வரி விலக்கு இல்லைங்கிறத நான் ஏற்றுக்கக்கூடிய ஒன்று தான். நான்றதில் பொதுமக்கள் அனைவரும் ஏற்றுக்குவாங்க. இந்த மோட்டார் வாகனம் அதுக்கு ஜிஎஸ்டி, போக்குவரத்து அப்படின்னு சொல்கிறது ஆடம்பர வாழ்க்கைக்கு தேவையான பொருள். அதுக்கு ஜிஎஸ்டி இருக்கிறது நல்ல விஷயம்தான். ஏழை எளிய மக்களுக்கான பால், பிரெட்டு, இந்த மற்ற வகையானதுக்கெலாம் வரி, பள்ளி மாணவர்களுக்கு, கல்லூரி மாணவர்களுக்கான பேனா, நோட்டு புத்தகம் இதுக்கானது வரி விலக்கு பண்ணிட்டாங்க. அதே மாதிரி விவசாய இடுபொருள் சின்ன இதுக்கும் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி விவசாயிகள் இன்னும் பயனடைகிறது பூச்சி மருந்து, உரம், விதைகள் அதுலேயும் கொஞ்சம் பண்ணி கொடுத்தாங்கன்னா, வரியை குறைச்சி கொடுத்தாங்கன்னா இன்னும் மக்கள் நல்லா பயன்படுவாங்க.